நாளை தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டத்தில் வின்ஃபாஸ்ட் என்ற எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி நிறுவனம் தொடங்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் 16,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் சற்று முன்னர் வந்திருக்கக்கூடிய செய்தி தெரிவிக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த மாதிரியான எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி மையங்களானது நம்ம வட மாவட்டங்களில் நிறைய பார்க்க முடிகிறது. இப்போ தென் மாவட்டத்தில் இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அமைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. வியட்நாமின் முன்னணி மின்சார வாகன உற்பத்தியாளரான வின்ஃபாஸ்ட் தமிழகத்துல முதலீடு செய்ய திட்டமிட்டிருக்கிறது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகிறது. வின்ஃபாஸ்ட் தமிழகத்துல 2 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையிலான முதலீடுகளை நோக்கி திட்டமிட்டிருக்கிறது. திட்டத்தினோட முதல் கட்டமாக 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் அந்த 16,000 கோடி முதலீடுகள் என்பது மேற்கொள்ளப்படும். உலகின் 3வது பெரிய வாகன வின்ஃபாஸ்ட் விரிவாக்கம் என்பது தமிழகத்துல மேற்கொள்ள உள்ளதன் காரணமாக இது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் வெஹிக்கிளுடைய தேவைகள் என்பது தமிழகத்திலும் இந்தியாவிலும் அதிகரித்து வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் வளர்ச்சி வாய்ப்புகளை பெறுவதற்கும் அதே நேரத்துல வெஹிக்கிள் சந்தைப்படுத்துவதற்கும் தமிழகத்தை இது போன்ற ஒரு கட்டமைப்பை ஒரு உற்பத்தி ஆலையை உருவாக்கினால் அது பெரிய அளவில் சந்தைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த வின்ஃபாஸ்ட் ஒருங்கிணைந்த மின்சார வாகன வசதியை நிறுவுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. இதன் மூலமாக முதற்கட்டமாக ஒரு 3,000 முதல் 3,500 பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும். உள்ளூர் பணியாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனை வைத்து பார்க்கும்போது தென் தமிழகத்துல தென் மாவட்டத்துல இது முதலீடுகள் மேற்கொள்வதற்குண்டான திட்டமிட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியில இந்த மின்சார வாகன உற்பத்தி மையம் என்பது வின்ஃபாஸ்ட் மூலமாக அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டது இந்த MOU என்பது நாளை மேற்கொள்ளப்படும். தூத்துக்குடியிலேயே இந்த வின்ஃபாஸ்ட் அமையும் பட்சத்துல ஒரு 5 ஆண்டுகள்ல 16,000 கோடி முதலீடுகள் கிடைக்கும். இதன் மூலமாக வேலை வாய்ப்பு என்பது அதிகரிக்கும். உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பில் அதிக முக்கியத்துவம் என்பதுதான் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு அதை இசைவு தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக நாளை புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகும். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.